தமிழக வரலாற்றிலேயே நடைபெறாத கொடுந்துயர் பேரவலம் கரூரில் 27ஆம் தேதி அன்று நடைபெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை செய்ய இருக்கிறார் என்ற செய்திக்கு பின்னர் அந்த பரப்புரையின் போது கரூரில் ஏற்பட்ட மக்கள் நெரிசலில் 8 குழந்தைகள் 16 பெண்கள் உட்பட 41 பேர் உயிர் பலி ஆகியிருக்கின்றனர். இன்னும் 13 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர். இதுவரை மடிந்தவர்களின் எண்ணிக்கை 41 ஆகியிருக்கிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தங்கள் இயக்கத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எங்கே ஒரு துயரம் நேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் அடுத்த 8 மணி நேரத்திற்குள்ளாக அந்த இடத்திற்கு காரிலே விரைந்து சென்று துன்பத்தில் சிக்கி கண்ணீர் விடுகின்றவர்களுக்கும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் சென்று நான் நேரில் பார்த்தவன். ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கிச் சூடு 16 பேர் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்த 8 மணி நேரத்திற்குள்ளாக இரவு 9 மணிக்கு அந்த 16 பேர் வீட்டுக்கும் நல்ல இரவு முழுவதிலும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்ற போது அவர்கள் கதறி கதறி அழுகிற போது ஸ்னோலின் வீட்டில் 10வது வகுப்பு படிக்கிற எங்கள் பெண் குழந்தை தலை வெடித்து மூளை மண்ணிலே கிடந்தது என்று சொல்லுகிற போது ஜான்சி என்ற மீனவ பெண் அதே போல தலை சிதறி மூளை கீழே கிடந்ததை மண்ணோடு சுருட்டி வாரிக்கொண்டு காவல்துறையினர் போனார்கள் என்பதை சொல்லி அவர்கள் அழுகிற போது கட்டுப்படுத்த முடியாமல் நானும் என் கண்ணீரை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அது மனிதாபிமானம். இந்த சம்பவத்தில் இதில் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றிக் கழகம்தான். 10:30 மணிக்கு வேலாயுதபுரத்தில் கரூரில் பரப்புரை செய்ய வருகிறார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் விஜய் வருகை பற்றி அறிவித்த பின்னர் அவர் இரவு 7:15 மணிக்குத்தான் வேலாயுதபுரத்துக்குள்ள கரூர் எல்லைக்கே போகிறார். 10:30 மணிக்கு காலையிலே நாமக்கல்லிலே பேசுவார் என்று அறிவித்திருக்க இவர் 8:30 மணிக்குத்தான் 8:45 மணிக்கு பேசுவார் என்று அறிவித்திருக்க 8:30 மணிக்குத்தான் இவர் தனி விமானத்தில் ஏறுகிறார். அங்கே பெரும் கூட்டம் திரண்டிருக்கிறது என்று அறிந்த பின்னர் அவரோடு வந்த வாகனங்கள் கரூரை நோக்கி நாமக்கல்லில் இருந்தும் பின்தொடர்ந்து ஏராளமான வாகனங்கள் சென்றதால் ஏற்கனவே இருந்த கூட்டம் 2 மடங்கு ஆகியிருக்கிறது. நேற்றைய தொலைக்காட்சி வாதத்தில் ஐயநாதன் பத்திரிகையாளர் இதை பற்றி குறிப்பிட்டார். அவர்கள் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பு இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதே, குழந்தைகள், கை குழந்தைகள், பெண்கள் 8 மணி நேரமாக அங்கே காத்து கிடக்கிறார்களே என்கிற போது பெரும் விபத்து விபரீதம் நடக்கக்கூடும் என்று பயந்து எச்சரிக்கையாக இருந்து அதை எப்படி தவிர்ப்பது என்ற வகையில் அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.